ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் தான். கிளாஸ் பயாலஜிலேயே இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன் தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த வீடியோக்கான டாபிக்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் வியூ ஆஃப் ஃப்ளவர், அதுக்கப்புறம் சம் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆண்ட்ரீஷியம், அதாவது மெயின் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டவுட்ஸ்னு கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ. வீடியோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், what is a flower? So flowerங்கிறது it is the reproductive part of a plant. ஒரு பிளான்ட்ல flower இருந்தால் தான் அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஃப்ளாரில் என்ன மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, என்ன மெத்தடில் நடக்குது பார்த்து, ஸோ ஈச் ஆர்கன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சாப்டர். இந்த சாப்டரோட ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது செக்ஷன் ஆஃப் அ ஃப்ளார், அதான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் லாங்குவேஜ் செக்ஷன் ஆஃப் ஃப்ளார். ஓகே, இதை பார்த்தால் தெரியும், இது வந்து நம்ம சின்ன லைக் லோவர் கிளாஸில் படிச்சதுன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் நாங்கள் எப்படி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளார். அது என்னது? பெட்டல்ஸ். ஓகே, இது வந்து பெட்டல்ஸ், சிங்கிளாக அந்த பெட்டல். அப்போ குரூப் ஆஃப் பெட்டல்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? கொரோலா. ஸோ ஒரு சிங்கிள் பெட்டல் இருந்தால் அது வந்து பெட்டல் சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் பெட்டல்ஸுங்கிறது கொரோலா. இது வந்து லாஸ்ட்டே நம்ம ஃப்ளோரல் டயக்ராமில் படிச்சிருக்கோம் இந்த டேர்மை. ஓகே, வச்சுக்கோங்க. ஸோ அட்ராக்டிவ் பார்ட், அதாவது கலர்ட் பார்ட் ஆஃப் அ ஃப்ளாருங்கிறது பெட்டல்ஸ். இதாச்சும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஃப்ளார்ஸ்லாம். ஓகே, பெட்டல்ஸை செகண்ட் டைம் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர், ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பைலோடு ஸ்ட்ரக்சர், அது பேர் என்னது? ஆந்தர். ஸோ ஆந்தர் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். ஸோ ஃபுல்லாக பேசிக்ஸ் தான், இது எதுவும் புதுசாக கிடையாது, எல்லாம் பேசிக்ஸ் தான். எல்லாமே ரீகால் தான் பண்ணுறேங்க லெசனில் ஃபஸ்ட்டு பார்த்து வேறு. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஆந்தர் படிச்சிருப்போம். அந்த ஆந்தர் என்ன சொல்லியிருப்பாங்க? இட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ கல்டி கால்ட் ஸ்டேமன், அதாவது ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட்ங்கிறது கல்டி கால்ட் ஸ்டேமன். ஆனால் இந்த பார்ட் தான் இப்போ இட் இஸ் த போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் என்ன? இட் இஸ் த மேல் ஜெர்ம் செல். இங்கே சொன்ன மேல் கேமட்டோஃபைட் ஆஃப் த பிளான்ட். ஓகே, ஸோ இது இந்த ஆந்தரோட ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் அ பைலோப் ஸ்ட்ரக்சர். ஓகே, பைலோப் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இட் இஸ் போலன் கிரெயின்ஸ். அதோட ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த செக்ஷனில் படிப்போம். ஓகே, இப்போதைக்கு and there is a biological structure, it is a male reproductive part of the plant அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, the part which connects anther to the thalamus. Okay, or basic part of the flower அப்படின்னு சொல்லிக்கலாம். So the part which the long thread-like part which connects the anther and the thalamus, it is the filament. ஸோ இது ரெண்டும் கலந்தது தான் இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட். இது ரெண்டும் கலந்தது தான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமன்ங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் என்னது? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆண்ட்ரீஷியம். ஓகே, இதுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நான் இங்கே ரெக்கை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கைங்கிறது என்னது? ஒன்றுமே இல்லை. இது மேல்னா இது யார்? ஃபீமேல். அதுக்கு நான் இன்னும் சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்க டிபிக்கல் ஃப்ளார் வந்து இட் இஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார். ஓகே, இட் இஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார். Because it contains both the reproductive parts. Male reproductive part இருக்குது, female reproductive part இருக்குது. ஓகே, ஸோ ரெட் கலர் மார்க் பண்ணி இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஃபீமேல் reproductive part. ஸோ இந்த டாப்பில் இந்த பார்ட் இருக்குல்ல, அந்த பல்ஜ்டு பார்ட், அது மேலே, அது பேர் வந்து ஸ்டிக்மா. ஸோ நம்ம வந்து இதுவும் படிச்சது தான். இங்கே என்ன இப்போ ஆங்கர்ஸ் வந்து என்ன பண்ணோம்? இப்போ இட்ஸ் த போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை சும்மா வச்சுக்குமா? கிடையாது. அது போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் பண்ணி
இந்த ஸ்டிக்மாவில் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் it undergoes pollination. அந்த ப்ராசஸ் பாலினேஷனுக்கு அப்புறம் ஃபார்மேஷன் போலன் டியூப்ஸை it is the ovary சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ ஆந்தரஸ் ஸ்டிக்மாங்கிறது ஒரு ஃப்ளாரில் முக்கியமான ஒரு பார்ட்டு. அது என்னன்னா ஃப்ளார் வந்து ஜென்ரேஷன் வந்து வளரவே வளராது. ஓகே, ஆந்தர் வந்து மேல் reproductive part which produces pollen grains. Stigma is a female reproductive part which attaches the pollen grains. Okay, புரிஞ்சுக்கணும் நம்புறேன். புரிஞ்சுக்கணும். So the top bulged part வந்து of the female reproductive system is the stigma. இது என்ன லைக் இங்க வந்து filament, மேல் reproductive partல filament, இங்க என்னது style. Okay, ஒண்ணும் இல்ல, the part which connects stigma to the ovary is the style. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான பாட்டுக்கு வரேன். முக்கியமான பாட்டுக்கு பாட்டம்ல இருக்கிற பல்ஜ்டு பார்ட். ஓகே, பாட்டம்ல இருக்கிற பல்ஜ்டு பார்ட்டுக்கு பேர் என்ன? ஓவரி. இந்த ஓவரி தான் இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட். Female reproductive part where the fertilization take place, where the development of embryo, அப்புறம் nutrition, formation of endosperm, இதெல்லாம் நடக்கிறது இந்த ஒரு இடத்துல. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, ஸோ இப்போ ஆந்தர் ஃபிலமெண்ட் சேர்ந்தா ஸ்டேமன். ஸ்டேமன் என்னது பார்த்துருப்போம். மேல் reproductive part is also called as androecium. இப்போ இங்க ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி, இந்த மூணு கலந்து என்ன சொல்லுவாங்க? பிஸ்டில் ஆர் கார்பல். ஓகே, மோஸ்ட்லி பிஸ்டில் சொல்லுவாங்க, கார்பலும் யூஸ் பண்ணலாம். கார்பல் அதுவும் என்ன வேர்டு தான். ஸோ இது மேலா, இது என்னது? ஃபீமேல். ஆல்சோ கால்ட் அஸ் கைனீஷியம். ஓகே, அவ்வளோதான் இந்த பார்ட்டில். வேறு ஒன்றும் கிடையாது. ரீகால் இந்த பேசிக்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சாரி, இப்போது இது பெட்டல்ஸு, கலப்பு பாட்டிங்க பெட்டல்ஸ். இங்கே என்ன இலை மாதிரி தொங்கிட்டு இருக்கு? இலை தான். இது என்னது? இட் இஸ் எ செப்பல். இங்கே நான் சொன்னேன், பெட்டல் வந்து சிங்கிளாக இருந்தால் பெட்டல் சொல்லுவாங்க, குரூப்பாக இருந்தால் கொரோலா. அதே மாதிரி செப்பல்ஸ் சிங்கிளாக இருந்தால் செப்பல் தான். அப்போ குரூப்பாக இருந்தால் கேலிக்ஸ். ஓகே, இதுவும் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் ஃப்ளோரல் டயக்ராமில். சோல்னேசி வரையும்போது படிச்சிருக்கோம் நம்ம. குரூப் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து இட் இஸ் அ கொரோலா, குரூப் ஆஃப் செப்பல்ஸுங்கிறது கேலிக்ஸ். அதுக்கப்புறம் மேல் reproductive part which produces the pollen grains, அது மேல் gametophytes வந்து ஆந்தர். அப்புறம் ஃபீமேல் பார்ட்டை which receives the male gametophyte, அதாவது pollen grains வந்து ஸ்டிக்மா. Our part which connects anther to the basal part is the filament, and the filament combined to form the stamen or androecium, which is the male reproductive part. And then the part which connects stigma to the ovary in the female reproductive part is the style. And ovary is the place, it is part of a flower where fertilization take place, where the major events of reproduction take place. Hello, ovary nanukom. And stigma cell ovary combine to form the pistil or carpel. The female reproductive part also known as gynoecium. இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கில். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சாப்டரோட பேசிக்ஸ் ரீகால். ஓகே, ஓகே, இப்போதைக்கு டீச் பண்ண கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியுதான்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. செகண்ட் பார்ட்டுக்கு போங்க. ஓகே, ஸோ செகண்ட் பார்ட் என்னென்னா, நான் சொன்ன லைக் இந்த வீடியோவில் வந்து ஆன்டிஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேப் போட்டுருவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃப்ளவர். ஃப்ளவருங்கிறது என்னது? இட்ஸ் எ ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட்.
இந்த ஃப்ளவரையே நான் வந்து 4ஆ பிரிக்கிறேன். அதாவது நம்ம அந்த டயக்ராமில் பேசுன மாதிரி நான் 4ஆ பிரிக்கிறேன். ஓகே, ஒரு ஃப்ளவர் டிவைடிங் இன்டு 4. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? கேலிக்ஸ். ஓகே, செகண்ட் பார்ட் என்ன? கொரோலா. ஓகே, தேர்ட் பார்ட் என்ன? ஆண்ட்ரீசியம். ஃபோர்த் பார்ட் கைனீசியம். ஓகே, புரிஞ்சுக்கணுங்க. ஸோ நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் டயக்ராம் பேசுன மாதிரி 4ஆக பிரிச்சிருக்கேன். கேலிக்ஸு, கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம். ஓகே, இப்போ கேலிக்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன்? இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் செப்பல்ஸ். கலெக்ஷன் ஆஃப் செப்பல்ஸ். அப்போ கொரோலா கலெக்ஷன் ஆஃப் பெட்டல்ஸ். ஓகே, ஆண்ட்ரீசியம்ங்கிறது என்னது? இட் இஸ் த மேல் reproductive part. Gynoecium female reproductive part. ஓகே, இது புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அடுத்து நான் என்ன சொன்னாங்க? ஆன்சர் வந்து எப்படி பிரிக்கலாம்? 2ஆ. சாரி, ஆன்சர் இல்லை, ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம் எப்படி பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். என்ன அப்படின்னு anther filament. ஓகே, anther filament இப்போ 2ஆ பிரிக்கலாம். கைனீசியம் எப்படி பிரிக்கலாம்? இப்போ சொல்லிக்கிறேன். கைனீசியம் வந்து ஸ்டிக்மா, செல், ஓவரின்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்தர். ஆன்தர் என்ன சொன்னேன்? இட் இஸ் த bilobed structure. Bilobed structure. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் என்னது? டெர்மினல். ஓகே, and terminal என்னது? biological structure. It is terminal and also the function என்ன? Produce pollen grains. That is the main function. Filament is என்னது? A long and slender stalk. Stalk na onnu illa. It is the part which connects two parts. அது இந்த கேஸ்ல வந்து anther at the basic part of flower. அதான் stalk. இங்க வந்து filament. ஓகே, ஸோ இதுதான் ஆண்ட்ரீசியம் இருக்க 2 டைப்ஸ். அடுத்து கைனீசியம் வரும். கைனீசியம் என்ன இருக்கு? ஸ்டிக்மா. ஸ்டிக்மாங்கிறது என்னது? இட் இஸ் த சொன்ன மாதிரி landing platform for pollen grains. அது மேல் கேமெட்டோஃபைட். ஆன்தர் ரிலீஸ் ஆகிற pollen grains it will travel and land on stigma. இந்த ப்ராசஸ் பேர் என்ன? நிறைய மென்ஷன் பண்ணிருக்கேன். transfer of pollination anther to stigma என்னது? pollination. ஓகே, ஸோ ஸ்டிக்மா landing platform for pollen grains. அடுத்து யார் இருக்கா? ஸ்டைல். ஸ்டைலுங்கிறது என்னது? இதோட டெஃபினிஷன் எங்கே இருக்கும்? இட் இஸ் த ஸ்டாக். ஸ்டாக் elongated ஸ்டாக்னு சொன்னாங்க. elongated ஸ்டாக் beneath stigma. Okay, so staying in the stalk beneath stigma on the part which connects stigma and ovary. Add to ovary. Ovary is another basal bulged part. Basal bulged part. Basal bulge
பார்ட். ஓகே, பேசிக் பயாலஜி பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சுக்கூடாது. இந்த ஓவரியில் தான் ஃப்ரம் த என்ட்ரிங் ஆஃப் போலன் டியூப் அதுலேருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ வரைக்கும் டேக் கேர் பண்ணுற ஒரே பார்ட்டு இதுதான். ஓகே, இது ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் எல்லா வாட கீழே வந்துடும், இது மட்டும் தாங்கிட்டு இருக்கும். அப்போ ஓவரிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த லெசனுக்கான சிம்பிளான மைண்ட் மேப்பு. ஓகே, ரீகால் பண்ணுறேன். கேலக்ஸுங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செப்பல்ஸ், கொரோனா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பெட்டல்ஸ், ஆண்டேஷுங்கிறது மேல் ரிப்போர்ட் பார்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஓகே, so anther is the biostructure, terminal and produce pollen grains. So filament is the longest slender stalk connecting anther to the basal part of flower. அடுத்து gynoecium வந்து it is a consists of stigma, stem, ovary. Stigma is the landing platform for pollen grains. அதாவது pollen grains or male gametophytes released by anther lands on stigma. அப்புறம் ஸ்டைல் வந்து இட்ஸ் அ ஸ்டாக் ரீ ஸ்டிக்மா which connects the stigma to the ovary. Okay, ovary is a basal bulge part where fertilization takes place and also development of embryo and the nourishment given to it. அதாவது formation of endosperm இது எல்லாமே நடக்கிறது. அதாவது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இவெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கிறது ஓவரி தான். ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் all takes place in ovary. இதுதான் அந்த லெசனுக்கான சிம்பிளான மைண்ட் மேப்பு. ஸோ புரிஞ்சிருந்தா கமெண்ட் லைக் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் லெசனான மைண்ட் மேப். ஓகே, ஸோ அடுத்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆண்ட்ரேஷியம். டெப்த்தில் உள்ள போல் லைக் ஆண்டேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது வந்து சின்ன இன்ட்ரோமே வச்சுக்கோங்க. ஸோ 1 minute. ஓகே, இப்போது நம்ம பார்த்த எல்லா பார்ட்ஸ்லையும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளார் டயக்ராம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஆண்டேஷன்ங்கிறது மேல் ரிப்போர்ட் பார்ட்டு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆந்தர் ஆனால் ஒன்று இஸ் ஃபிலமெண்ட். ஓகே, ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். Okay, and andation consists of anther and filament. And anther it is the production site of pollen grains. Filament is a long stalk connecting anther to the basal part of flower. Okay, இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இன்னும் டெப்த்துக்குள்ளே போகணும்னா ஆந்தர் ப்ரொடியூஸ் ஆகிற என்னது pollen grains. ஆந்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற போலன் கிரெயின்ஸு, அந்த போலன் கிரெயின்ஸோட கான்ஸ்டிவன்ஸு லைக் அதுக்குள்ளே என்ன இருக்குது, டெவலப்மெண்ட்டு, அதில் செல் டிவிஷன் எல்லாம் பற்றி பேசுவோம். அப்புறம் போலன் கிரெயின்ஸ்லேயே ஒரு 2 லேயர் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ஓகே. ஸோ இதுதான் ஒரு போலன் கிரெயின், ரஃபாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 லேயர் கன்சிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். அது வந்து ஒன்று வந்து எக்ஸைன், அதாவது அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் வந்து இன்டைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸைனில் வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லைக் ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ள ஸ்போரோபோலனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. தட் சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த
ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸைன். இந்த எக்ஸைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸைன் ரீசன் இருக்குது, கால் பண்ணுற பார்க்குறேன். ஸோ இந்த ரீசன் என்னென்னா இட் இஸ் எப்படி சொல்கிறது, இட் லேக்ஸ் ஸ்போரோபோலின். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா இட் இஸ் கால்ட் ஜெர்ம் போர்ஸ். இப்போது நான் சொல்லிட்டேன், ஏன்னா எக்ஸைன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்புறம் ஸ்டிக்மா ஒட்டுது, அதுக்காக ஜெர்ம் போர்ஸ் தான். அந்த எம்டி, அதாவது the part which lacks sporopollen with that will attach to the stigma. So அது வழியாக pollination is occurring. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வர கான்செப்டில் பார்ப்போம். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். அதுக்கப்புறம் லைக் pollination இருக்கிற 4 layers, அப்புறம் டிவிஷன்ஸ், அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் pollen grains, அதாவது வெஸ்டிகல் செல்னு சொல்லுவாங்க, ஜெனரேட்டிவ் செல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு pollen grainல 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்டிகல் செல், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் செல். இந்த செல்ஸ் தான் இது பாலினேஷனுக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸை பார்ப்போம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கோம். வீடியோ புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll answer all your queries and all my video. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு போனால் லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளார் அண்ட் அ சிம்பிள் மைண்ட் மேப். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. லெட்ஸ் ஃபோக்கஸ், லெட்ஸ் லேர்ன், லெட்ஸ் வின். தேங்க்யூ.